ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி வீடியோவில் கடலை மாவு யூஸ் பண்ணி ஒரு பேடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான 5 இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷாப்பில் வாங்கின டெசிகேட்டட் கோகோனட் தான். இதை நீங்கள் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொப்பரை தேங்காயை வாங்கி பேக் சைடில் இருக்கிற அந்த பிளாக் கலரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கடைகளில் கூட வாங்கிக்கலாம். நான் கடைகளில் வாங்கினதான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இது சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 2 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக தான் நான் ஏலக்காய் சேர்க்குறேன். ஸோ அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல வந்து ஒரு வாசனையும் கொடுக்கும். 1 கப் அளவுக்கு நல்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 கப் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்கிறீங்க அப்படின்னா மற்ற அளவுகளையும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஆனால் வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு மாவை நல்லா சலிச்சிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி நல்ல சாஃப்டாக வரும். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் வச்சு தான் நம்ம செய்யணும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் வச்சு எல்லா பொருட்களையுமே நான் சேர்க்குற மாதிரி சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா 5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே கொஞ்சம் கூட கட்டிப்படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த இந்த பொருள் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இது நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா திக்காயிடும். இப்போ இது கூடவே அகெயின் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட கீ சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் போது அகெயின் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட கீ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டியாகி நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். கடாயிலேருந்து ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் கைவிடாமல் பொறுமையாக கூட இதை செய்யலாம். கடலை மாவை நல்லா வறுத்துட்டு செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் மாவுடைய பச்சை வாசனை நமக்கு சுத்தமாக வராது. கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும் போது நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர் கிட்ட வர ஆரம்பிக்கும். நமக்கு இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இந்த மாவு வந்து சேர்க்கும் போது என்ன கலரில் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும் போது பேனில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அதே சமயத்தில் நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் மாற ஆரம்பிக்கும். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு பார்க்கும்போது நல்லா உருண்டை பிடிக்க வரணும். கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
மாவை கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டி பாருங்கள். நல்லா வந்து ஈஸியாக நல்லா சாஃப்டாக உருட்ட வரணும். அது வந்து சரியான பக்குவம். கொஞ்சம் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போது கையில் கொஞ்சமாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். நம்ம எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கையால் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னும் வந்து மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சு உங்களுக்கு விருப்பப்படுற ஷேப்க்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பால் சைஸ்க்கு எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட கிராக் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும். சைடில் வந்து கிராக் இல்லாத அளவுக்கு பார்த்து அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளங்கையால் வச்சு லைட்டாக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். இப்போ நடுவிரலை வச்சு லைட்டாக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஏதாவது நட்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்படுற பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து பிஸ்தா வச்சு இன்றைக்கி அழகாக டெக்கரேட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட எந்த நட்ஸும் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையை கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அது கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் விருப்பப்படுற ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டு ஷேப்பில் பண்ணிக்கலாம், ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சாப்பிடும் போது செம்ம ஸ்வீட்டாக நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கரியில் வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பால் ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். அது கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும் போது ரொம்ப திகட்டவும் திகட்டாது. நம்ம எத்தனை வேணுனாலும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். எப்பயும் செய்கிற மாதிரி ஒரே ஸ்வீட்டாக ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோன்றப்போ கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் பேக்கரி போய் ஸ்வீட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. வீட்டில் இருக்கிற சிம்பிளான 5 இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.